சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது ஒலிபெருக்கி நிகழ்ச்சியில் பெரும்பாலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் ஏன் வேறு நிகழ்ச்சிகளையும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, நிறைய பேர் ஃபோன்லேயும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு புதிய முயற்சியாக சில இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு இருக்கும். அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சி நான் அறிமுகப்படுத்த போகிறது சென்னையில் இருக்கிற அரசு அருங்காட்சியகம். பொதுவாக நம்ம நம்முடைய குணாதிசயமே என்னன்னா வரலாற்றின் பக்கம் ஆர்வம் காட்டுறதில்லை. பொன்னியின் செல்வன் சினிமா தான் பார்த்தோமே தவிர வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கான முன்னெடுப்பு எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்லூரிகளில் வரலாற்று பாடம் எடுத்தால் எதுவுமுக்கும் ஆகாதவன் தான் ஹிஸ்ட்ரி பாடம் எடுப்பாங்கிற மாதிரியா சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருக்குது. வரலாறு யாரும் படிக்கிறது இல்லை. அதனால் மியூசியத்தின் மேலே, அருங்காட்சியத்தின் மேலே மக்களுக்கு ஆர்வமும் இல்லை. பொதுவாக சென்னையில் இருக்கிறவங்க எங்கே போவாங்க? பீச்சுக்கு போவாங்க, ஈசிஆருக்கு போவாங்க, மகாபலிபுரம் போவாங்க, மாலுக்கு போவாங்க, தியேட்டருக்கு போவாங்க, வண்டலூர் ஜூவுக்கு போவாங்க, தனியார்கள் நடத்துகிற பொழுதுபோக்கு பூங்காக்களுக்கு போவாங்க. ஆனால் யாருக்குமே மியூசியம் போகணும்னு தோணவே தோணாது. எப்போ போவாங்கன்னா ஸ்கூலில் வலுக்கட்டாயமாக இன்றைக்கி மியூசியம் போகணுன்னு கூட்டிகிட்டு போனால் போவாங்க. அதுவும் நம்ம சின்ன பிள்ளையில தான் போயிருப்போம், கல்லூரியிலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சம்மந்தப்பட்டவங்க, அதாவது தொல்லியல் துறை படிக்கிறவங்க அல்லது ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க தங்களுடைய தேவைக்காக போவாங்களே தவிர மியூசியத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வராது. மியூசியம் இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, புதுக்கோட்டையிலையும் பெரிய மியூசியம் இருக்குது, திருச்சிலையும் பெரிய மியூசியம் இருக்குது. ஆனாலும் யாரும் அதுக்கு போகிறதில்லை. என்னென்னா நமக்கான வரலாற்று ஆர்வம் குறைவு அப்படிங்கிறதுனால நம்ம போகிறதில்லை. மியூசியத்தில் போகிறதுனால ஏதோ ஒரு சிலை இருக்கும், அல்லது செப்பு பட்டயம் இருக்கும், அல்லது அந்த பழைய கால எழுத்துக்கள் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. அங்கேயும் உயிர்காட்சி சாலை இருக்குது, நாணயவியல் இருக்குது, விலங்கியல் இருக்குது, தொல்லியல் இருக்குது, இயற்கை அறிவியல் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது, குழந்தைகளுக்குன்னு தனி மியூசியம் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் மியூசியத்தில் அடங்கியிருக்கு. நம்ம யாரும் அதெல்லாம் போகிறதில்லை. ஆனால் இது நான் குழந்தைகளுக்கு ஒரு நூலகத்துக்கு அழைச்சிட்டு போன மாதிரி அறிவு விரிவடையும். பல விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணலாம். இப்போ வெறுமனே டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்ம அங்கே நேரில் பார்க்கலாம். இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் மியூசியத்தில் இருக்குது. ஸோ மியூசியம் என்பது ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல, எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மியூசியத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். இது 1851 ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற மியூசியம் முதல்ல இருந்து இன்னைக்கு சட்டசபை இருக்குல்ல, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அங்கே தான் முதல்ல இருந்துச்சு. 1940களில் 2ஆம் உலக போர் நடந்த போது ஜப்பான் மெட்ராஸ் மேலே குண்டு போட தீர்மானிச்சு 2 குண்டையும் போட்டுச்சு. அதுக்கு பேர் எம்டன் குண்டுன்னு பேர் போட்டாங்களா. அப்போது நம்ம இந்த மியூசியத்து மேலேயும் குண்டு போட்டுருவாங்களோ, ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால அது மேலேயும் குண்டு போட்டுருவாங்களோ பயந்து அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இப்போ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல இருந்தது ஒரு பெரிய நாடக கொட்டகை. நம்ம நாடக கொட்டைன்னு சொல்லக்கூடாது, நாடக அரங்கம் இருந்துச்சு. அங்கே புதிய கட்டடங்களும் கட்டி இந்த மியூசியம் வந்துச்சு. அதாவது தெற்காசிய நாடுகளில் இது 2வது பெரிய மியூசியம். முதல் மியூசியம் கல்கத்தாவில் இருக்குது, 2வது மியூசியம் சென்னையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அவசியம் பார்க்கணும். வாங்க இப்போ நிகழ்ச்சிகளில் போய் மியூசியத்தை பார்க்கலாம். வாங்க, இதுதான் நம்ம எழும்பூர் மியூசியத்தோட முகப்பு தோற்றம். பார்க்க எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இதில் என்னென்னா சுற்றி பச்சை பசேல்னு கார்டன் இருக்குது, எல்லாமே அழகாக இருக்கும். நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது. உள்ளே போனோன்னே ஏதோ ஒரு பாரிஸ் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே போன மாதிரி பிரமாதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உள்ளே இருக்கிறது, அதாவது நம்ம முதல்ல நுழைஞ்ச உடனே இருக்கிறது இந்த அருங்காட்சி கலையகம். இது என்னன்னா ஒரு காலத்தில் நாடக அரங்கமாக இருந்தது. இப்போவும் கூட அப்பப்போ சில நாடகங்கள் அங்கே நடக்குது. இதில் ஷேக்ஸ்பியர் நாடகம்லாம் நிறைய தடவை நடந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் யூ ஷேஃபில் இருக்கும். ஸ்டேஜ் ஒரு பக்கம் இருக்கும், அதை சுற்றி யூ ஷேஃபில் சேர்கள் அதெல்லாம் இருக்கும். இது ஒரு முக்கியமான, அதாவது சென்னையின் ஒரு அடையாளமாக இந்த பகுதி இன்னுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீரங்கி. இதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திப்பு சுல்தானோட பீரங்கி. அதாவது தமிழ்நாட்டில் பீரங்கியோட புழக்கம் கிடையாது. தமிழ் மன்னர்கள் யாருமே பீரங்கியை பயன்படுத்தினதில்லை. முகலாயர்களுடைய வருகைக்கு பிறகு தான் நம்ம நாட்டுக்குள்ளே பீரங்கி வந்துச்சு. நீங்கள் இப்போவும் திண்டுக்கல் மலைக்கோட்டை, நாமக்கல் மலைக்கோட்டை, திருச்செங்கோடு மலைக்கோட்டை, தஞ்சாவூர் அரண்மனை, இங்கெல்லாமே நீங்கள் பீரங்கிகளை பார்க்கலாம். அங்கேருந்து சேகரிக்கப்பட்ட பீரங்கிகளை இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் பெரியது சின்னது மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பர்மா நாட்டு பீரங்கி எப்படியோ உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை கொண்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம்
தமிழ்நாட்டில் கிடைச்ச பீரங்கிகளை தான் இங்கே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இரும்பில் ஆனது தான். இந்த சைடில் ஒரு இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் குண்டுக்கு நெருப்பு வைக்கிறது, நெருப்பு வச்சு தள்ளி விடுறது. இந்த சைடில் இருக்கிற இது வந்து நெருப்பு வச்சு தள்ளி விடுறது, பின்னாடி குண்டு வச்சு அடைச்சிருவாங்க, முன்பாடி குண்டு வெளியில் போகிற இடம் இது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் பீரங்கிகள் இன்னுமே அங்கங்கே இருக்குது, ஆனால் இதை யாருமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பீரங்கி. அது பீரங்கி ஒரு ஆயுதம் தான், ஆனால் அந்த ஆயுதத்தையுமே வந்து எவ்வளோ நுணுக்கமாக ஒரு பூ வேலைப்பாடோட ரசித்து செஞ்சுருக்கான் பாருங்க. அதாவது வந்து சண்டையை கூட ரசித்து பண்ணியிருக்கான்னு தான் இதை நம்ம சொல்லணும். அதில் இதிலே வந்து அழகான அந்த முகலாயருடைய சுவர்களில் நிலைகளில் இருக்கிற மாதிரியான அழகான பூ ஓவியங்கள் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. இது ஒரு பீரங்கி தான், ஒரு ஆயுதம் தான், எதிரி தாக்குனா உடைய போகுது. அப்படி இருந்தாலும் கூட இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக செஞ்சிருந்தான். இது வந்து அருங்காட்சியகத்தினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க வெள்ளையா, இதெல்லாம் வந்து கிரானைட்ல செய்யப்பட்ட மிக நுணுக்கமான அதாவது மினியேச்சர்கள், பல கோயில்களுடைய மினியேச்சர்களை இந்த பகுதியில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சிலைகள் ஆங்காங்கே வெளியூர்களில் முக்கியமான இடங்களில் கிடைத்த சின்ன சின்ன சிலைகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு அகன்ற ஏரியா தான். இதில் ஒவ்வொரு சிலைகளுக்கு பக்கத்துலையுமே அதை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலையில் தூண், அங்கங்கே கிடைத்த தூண்கள், அதாவது ஒரு கோயில் சிதையும் போது அல்லது அழியும் போது அது பல பாகங்களாக பிரிஞ்சு அங்கங்கே கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சு இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் மாதிரி கிடைத்த சிலைகள் ஆற்றுல கிடச்சது, கோயிலில் குளத்தில் கிடச்சது, வயலில் கிடச்சது, அரைகுறையாக நல்ல உடைந்த சிலைகள், மூக்கு போனது, கை போனது, கால் போனது, எல்லாமே நம்முடைய பொக்கிஷங்கள் அப்படிங்கிற விதத்தில் வந்து இதை வந்து அங்கங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. இதில் வந்து சின்ன சிலை பெரிய சிலைன்னு இல்லை, இதில் வந்து எல்லா சிலைகளுமே எல்லா விதமான சிலைகளுமே வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு முனிவரோட சிலை. இது எங்கேயோ ஒரு மலைப்பகுதியில் கிடைச்சிருக்கு. இது வந்து வெள்ளை கல்ல செய்யப்பட்டிருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். இது வந்து ஒரு பெண்ணின் சிலை, முகம் சிதைஞ்சிருக்கிறது. இது வந்து ஒரு புடைப்பு சிற்ப வகையான சிலை. இதை வந்து அப்படியே அந்த கல்லோட பேர்த்து எடுத்துட்டு வந்து இதில் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து புடைப்பு சிற்பங்கள் வகையை சேர்ந்தது. அப்படியே கொண்டு வந்து அங்கங்கே அந்த சோரோடு சேர்த்து பெயர்த்து எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த சிலையில கால் இல்லை பாருங்க, ஒரு அழகான காலும் இல்லை, ஒரு கையும் இல்லை. மற்றபடி மேல் பகுதியில் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே சிதைந்து போன ஒரு சிலை. இதெல்லாம் குட்டி குட்டி கற்சிலைகள், இதெல்லாம் கருங்கல்லால் செய்யப்பட்ட சிலைகள். இந்த சிலையோட 2 கைகளுமே பழுதாகி இருக்குது. இந்த சிலையிலையும் வந்து கைகள் உடைஞ்சிருக்கு, தொடை பகுதியும் உடைஞ்சி காணப்படுது, சிதைந்து காணப்படுது. இது மேல் பகுதியோட மண்டையோட்டை பார்க்கும்போது இது ஒரு தீய சக்தியின் வடிவமாக, அது சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய ஒரு பிம்பமாக இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இதில் தலைப்பகுதி முற்றிலும் அடிபட்டிருக்கு. இதில் தலையே இல்லை, கால் பகுதி இருக்கு. இந்த சிலையில ஒரு கை இல்லை, மூக்கு பகுதி உடைபட்டிருக்கு.
இந்த இந்த பகுதி, இந்த வளாகம் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50%லிருந்து 70% வரை சிதிலமடைந்த சிலைகளை தான் இதில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஒரு முழுமையான சிலைகள் இந்த பகுதியில் இடம் பெறல. இது வந்து வரலாறு படிப்பவர்களுக்கு, அந்த தொல்லியல் துறை படிப்பவர்களுக்கு தான் இதை பற்றி தெளிவான உண்மைகள் தெரியும். இதில் எல்லாமே ஓரளவுக்கு சிதிலமடைந்த சிலைகள் தான் வைக்கப்பட்டிருக்கு. இது அருங்காட்சியகத்தினுடைய இன்னொரு ஃப்ளோர், இன்னொரு பகுதி. இதில் நடுகள் மாதிரியான இங்கே சிலைகள் வச்சுருக்கிறாங்க. கல்லிலே செதுக்கப்பட்ட சிலைகளை வந்து அந்த கல்லோட பெயர்த்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்வையாளருக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. காரணம் வந்து அது அந்த துறை சார்ந்தவர்களுக்கு, வரலாறு மீது நல்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு நுணுக்கமான அடுக்கு, அதாவது கோயிலுக்கு மேலே, அதாவது மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற ஒரு கோபுரத்தினுடைய மினியேச்சராக இந்த சிலைகள் அமைஞ்சிருக்கு. இது இந்த கோயில்களில் பார்க்குற பூதங்களுடைய ஒரு மினியேச்சராக இந்த சிலைகள் அமைஞ்சிருக்குது. இதுவும் அது மாதிரியான ஒரு தோற்றம் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு தெளிவான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் வந்து தொல்பொருள் துறை ஆய்வாளரும் அல்ல, அதில் நிபுணத்துவம் பெற்றவரும் அல்ல. என்னுடைய ஒரு சாதாரண ஒரு பார்வையாளனுடைய வியூ வந்து நான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கதவு, அதாவது வந்து கற்களால் செய்யப்பட்ட கதவு. இது வந்து பயன்பாட்டில் இருந்திருக்காது. எனக்கு கல்லில் வடிக்கப்பட்ட கதவை வந்து நம்ம முன்ன பின்ன நகர்த்த முடியாது. ஆனாலும் அந்த காலத்தில் கதவுகள் எப்படி இருந்திருக்கு, அதில் என்னென்ன மாதிரி சிலைகள் அதில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டும் விதமாக இந்த சிற்பம் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே அழகிய காதல் சிற்பங்கள் தான் அதிகமான அளவில் வந்து இருக்குது. ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வேலைப்பாடெல்லாம் ஒரு எவ்வளோ அற்புதமாக இதில் செஞ்சுருக்கான்னு பாருங்கள். இந்த காதல் சிலைகள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு காதலனோட மடியில் காதலி அமர்ந்திருக்கிற மாதிரியான சிலை. அதற்கு கீழேயும் ஒரு காதல் சிலை தான் வைக்கப்பட்டிருக்கு. அவங்க நம்ம இந்த காலத்தில் ஆட்டின் காட்டுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க 2 கைகளால் ஆட்டின் காட்டுற மாதிரியான சிலை வந்து ரொம்ப அற்புதமாக, அந்த காலத்தில் செல்பிக்கள் வராத காலத்திலேயே அவங்க அற்புதமான அந்த சிலைகளை வந்து இந்த கதவு அமைப்பில் உருவாக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே மரச்சிற்பங்கள். இதெல்லாம் வந்து மரத்தில் செய்யப்பட்ட மிக நுணுக்கமான சிற்பங்களை ரொம்ப நேர்த்தியாக எங்கெங்கன்னு கிடச்சதுன்னு தெரியல, ரொம்ப நேர்த்தியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது நீங்கள் வந்து இந்த சிலைகளை உன்னிப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் அதில் எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து அது அணிந்திருக்கிற நகைகள் கூட ரொம்ப நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு சிலைகளுக்குமே ஒரு கதை இருக்கும், ஒரு நுணுக்கம் இருக்கும். அது வந்து அந்த துறை சார்ந்தவங்களால தான் அதை தெளிவாக அதை புரிஞ்சுக்க முடியும், சொல்லவும் முடியும். நம்ம வந்து இதோட நுணுக்கத்தை, இதோட பிரமிப்பு, அதாவது வந்து எப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற பிரமிப்பை பார்த்து தான் வந்து சராசரி மக்களால் ரசிக்க முடியும். போட்டிருக்க இந்த நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கு. பாருங்க, அவர் வந்து ஒரு மயிலுக்கு இறங்கூட்டுற மாதிரியான வடிவமைப்பு அது. இது வந்து புத்தர் வளாகம். அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கிற சிவன் கோயில்கள் மற்ற கோயிலுக்கு முன்னாடி இருந்தது புத்த கோயில்கள் தான். அந்த புத்த கோயில்கள் தான் இந்து கோயிலாக மறுமலர்ச்சி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி அரசியல், அதை பற்றி நம்ம இப்போ இதில் பேச வரல. ஆனால் அருங்காட்சியகத்தில் புத்தர் சிலைகளுக்கென்றே தனி வளாகம் இருக்குது. பல இடங்கள்லேருந்து எடுத்து வந்த புத்தர் சிலை அங்கே வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு யானையோட எலும்புக்கூடு. இது வந்து எழும்பூர் மியூசியத்தில் இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். ஒரு முழுமையான யானையோட எலும்பு கூட பாதம் பண்ணி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். யார் எக்மோர் மியூசியம் போயிட்டு வந்தாலும் யானை எலும்பு கூட பார்த்தியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த யானை எலும்பு கூட வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். இது வந்து ஒரு எலும்பு கூட பிசுறு இல்லாமல் நேர்த்தியாக, இது வந்து பல ஆண்டுகளாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட முதுகெலும்பு. இது வந்து முதுகெலும்பில் வந்து உள்புற தோற்றம், யானையோட வயிற்றுக்குள்ளே இருந்து எலும்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு இதை வந்து நேர்த்தியாக கோர்த்துருக்காங்க.
எலும்பு கிடைச்சது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ கூட யானை எலும்பு எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை வந்து நேர்த்தியாக கோர்த்து அற்புதமாக அதை பாதுகாத்து வர்றது தான் மிக முக்கியமான விஷயம். அதோட பின்னங்காலோட கால் எலும்பு, பாத எலும்பு வந்து எவ்வளோ வலுவா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கால் எலும்பு இவ்வளோ பெருசாக இருக்குது. இது பின்பகுதி, யானையோட பின்பகுதி, வால் பகுதியினுடைய ஒரு சிறு பகுதியை நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு திமிங்கலத்தோட எலும்பு கூடு. திமிங்கலம் தெரியும், அது ஒரு கப்பலின் அளவு கூட ஒரு திமிங்கலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால டிஜிட்டலில் நிறைய டிவியில் ஓடிடியில் நிறைய நேரடியாகவே நிறைய எலும்பு திமிங்கலங்களை பார்க்குறோம். ஆனால் இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி ஒரு பெரிய திமிங்கலத்தோட எலும்பு எடுத்து ரொம்ப நேர்த்தியாக அதை கோர்த்து பாடம் பண்ணியிருக்காங்க. அதோட தலைப்பகுதி மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்கும், எலும்பே இவ்வளோ பெருசு இருந்தால் அதனுடைய ஒரிஜினல் தலைப்பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க. இது ஒரு பாம்போட எலும்பு கூடு, ரொம்ப கலைநயத்தோடு செய்யப்பட்ட ஒரு சிற்பம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியுற்ற முதிர்ந்த ஒரு பாம்போட எலும்பு கூட ரொம்ப நேர்த்தியாக கோர்த்து அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பாம்பு சிற்பம். நம்ம பாம்பு கட்டம் தாயக்கட்டம் விளையாடுற மாதிரி இந்த பாம்போட வாலி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்காத அளவுக்கு இது நம்ம பாம்பு கட்ட விளையாடுற மாதிரி அப்படியே போனீங்கன்னா அந்த வால் எங்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் இன்னொரு இடத்துல தொடங்கும். இது எப்படி போய் எப்படி முடியுதுன்னு நமக்கே தெரியாத மாதிரி ஒரு புது மாதிரி இருக்கும். அவ்வளோ நேர்த்தியாக இந்த பாம்பு சிற்பத்தை செஞ்சுருக்காங்க. இது வந்து செப்பு தகடுகள், பல இடங்களில் கிடைத்த பல அபூர்வ செப்பு தகடுகளை இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த செப்பு தகடுகளில் பல வரலாற்று குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. நன்றி நேயர்களே, மியூசியத்தை நல்லா சுற்றி பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது சுவாரஸ்யமாக சொன்னேன்னா, அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு முழுமையான பார்வை அல்ல. ஒரு மேலோட்டமாக நம்ம ஒரு மியூசியம்னா என்னென்ன இருக்குன்னு ஒரு மேலோட்டமாக பார்த்துருக்கோம். ரஜினி சொன்ன மாதிரி இது வந்து ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக போங்க. செவ்வாய்க்கிழமை வந்து விடுமுறை, மற்ற நாள் எப்போ வேணாலும் நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் இருக்கும். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.